பெங்களூருவில் இளம்பெண் ஒருவர் கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அறையெடுத்து தங்கியிருந்த நிலையில் கொலைக்கு பின் தப்பியோடிய காதலனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பெங்களூருவை உலுக்கிய பகீர் சம்பவத்தில் நடந்தது என்ன? 3 நாட்களுக்கு முன்பு தனது காதலனுடன் மகிழ்ச்சியாக சென்ற இந்த பெண் தான் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். வாடகை குடியிருப்புக்கு புக் செய்து வந்த இடத்தில் இளம்பெண் தனது இன்னுயிரை பறிகொடுத்துள்ளார். சடலத்துடன் ஒரு நாள் முழுவதும் அறைக்குள் இருந்த காதலன் தப்பி ஓடி உள்ளார். இந்த கொலை வழக்கில் உள்ள மர்மம் விலகுமா? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இந்திரா நகர் பகுதியில் வாடகைக்கு அறை எடுத்து தங்கும் குடியிருப்பு ஒன்று உள்ளது. கடந்த 23ஆம் தேதி இந்த குடியிருப்பில் உள்ள ஒரு அறையை ஆரவ் ஹர்னி என்பவர் முன்பதிவு செய்துள்ளார். பின்னர் 24ஆம் தேதி அந்த இளைஞர் தனது காதலியுடன் அங்கு வந்துள்ளார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று ஆரவ் தங்கியிருந்த அறை நீண்ட நேரமாகியும் திறக்கப்படாமல் இருந்துள்ளது. அத்துடன் அறைக்குள் இருந்து லேசாக துர்நாற்றம் வீசியதாகவும் கூறப்படுகிறது. இதை அடுத்து ஊழியர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது ஆரவ் அடைத்து வந்த இளம்பெண் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் விரைந்து வந்த போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மாயா கோகோய் என்பதும் அவரை அடைத்து வந்தது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஆரவ் ஹர்னி என்பதும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. 6 மாதங்களுக்கு முன்பு பெங்களூருவுக்கு வந்த மாயா 20 நாட்களுக்கு முன்புதான் புதிய நிறுவனம் ஒன்றில் பணிக்கு சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் ஆரவுடன் அறை எடுத்து தங்கியிருந்த மாயா கடந்த திங்கட்கிழமையன்று கொலை செய்யப்பட்டுள்ளார். நெஞ்சு உள்ளிட்ட பகுதிகளில் கொடூரமாக குத்தி சிதைக்கப்பட்ட உடலுடன் செவ்வாய்க்கிழமை காலை வரை ஆரவ் உடன் இருந்துள்ளார். பின்னர் வெளியே வந்த அவர் ஒரு காரில் ஏறி தப்பிச் சென்றுள்ளார். முன்னதாக ஆன்லைன் வாயிலாக நைலான் கயிறு ஒன்றையும் ஆர்டர் செய்து வாங்கியிருக்கிறார். இதன் மூலம் மாயாவை கொலை செய்யும் நோக்கில் திட்டமிட்டே அடைத்து வந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கொலை மற்றும் தடயங்களை அழிக்க முயற்சி செய்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பி ஓடிய காதலன் ஆரவை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அவரை பிடித்தால்தான் கொலைக்கான உண்மை காரணம் உள்ளிட்டவை தெரியவரும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். காதலனுடன் அறை எடுத்து தங்கியிருந்த இளம்பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெங்களூருவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.